வஸல்லம் அவர்கள் காட்டிய நாகரிகம். நாகரிகம் என்பது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அத்தியாவசிய தேவை. நாகரிகம் இல்லாத சமுதாயம் மாக்களாக வாழும் சமுதாயம், மிருகங்களாக வாழுகிற சமுதாயம். எல்லா துறைகளுக்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நாயகம் உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, பேசுவதற்கு என்ன நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை மட்டும் இங்கே நாம் பார்க்க போகிறோம். சாப்பிடுவதிலே நாகரிகத்தை கையாளுகிறோமா? உடுத்துவதிலே நாகரிகத்தை கையாளுகிறோமே? நம்முடைய பேச்சிலே நாகரிகத்தை கையாளுகிறோமா என்பதை பற்றித்தான் நாம் ஆய்வு செய்ய போகிறோம். அன்புக்குரியவர்களே, சமூகத்திலே நடக்கிற சில விஷயங்களை நாம் முன்னால் தெரிந்தார்கள். பந்தி நடக்கிறது, திருமண அவையில சாப்பிடுவதற்காக அமர்ந்து இடை போடப்பட்டிருக்கிறது. இவருக்கு போடுகிற இலையில இவருக்கு கொடுக்கப்படுகிற பொருட்கள், இதை சாப்பிடுவது நாகரிகம். இதுக்கு மாற்றமா நம்மால என்ன செய்வான்னா, இலை போட்டா அந்த இலையில என்ன போடுறாங்க, இங்க என்ன வைக்கிற, அங்க என்ன போடுறாங்க, ஒண்ணு அங்க போடப்பட்டிருந்து இங்க இல்லைன்னா அவரை கூப்பிடுவார், கையால கூப்பிட்டு இங்க வை, அங்க வை, அங்க வை. இது நாகரிகமா? இன்னும் சில நாதாக்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள். ஸ்வீட் வச்சுட்டு போவாங்க, அதை சாப்பிட்டு முடிச்சிருவார், வெறும் இலையாத்தான் இருக்கு. அடுத்து தயிர் சட்னி வைப்பாங்க, அதையும் சாப்பிட்டு போயிடுவார். பொண்ணு வீட்டுக்காரர் வருவார், வரும்போது கேட்பார், இந்த இலையில மட்டும் எதுவுமே வைக்கவில்லையா? எல்லாம் சரியாத்தானே வைத்திருக்கிறோம், வைக்க எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார். முஃபீது தாலிபின் என்ற ஒரு நூல் இருக்கிறது அரபுல. 2-3 ஜும்ராக்களுக்கு ஓதி கொடுக்கப்படுகிற நூலிலே ஒரு கஞ்சனிடத்திலே விருந்துக்கு ஒருவன் வருவான். விருந்து கொடுத்தே தீர வேண்டும் என்ற நிலை. முதல்ல ரொட்டியை கொண்டு வைப்பான், அதுக்கப்புறம் தேன் எடுத்துட்டு வரலாம். அரபுகளிடத்திலே ரொட்டியும் தேனும் ஒரு நல்ல, இன்னைக்கு நமக்கு பிரியாணி மாதிரி அவர்களுக்கு. ரொட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டு தேன் எடுக்க செல்லுவான். தேன் எடுத்துக் கொண்டு வருவதற்குள் ரொட்டி காலியாயிடும். ரொட்டியை காலி பண்ணிடுவான். தேனை வச்சுட்டு போய் ரொட்டி எடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். ரொட்டியை எடுத்து வரும்போது தேன் இருக்க. கஞ்சன் பார்த்து சொல்லுவானா, இப்படி சாப்பிடுபவர்களின் உள்ளத்தை இறைவன் கரித்து விடுவான் என்று. அவன் சொல்லுவானா, உன்னை போல கஞ்சனுடைய உள்ளத்தை ஏற்கனவே கரிச்சுட்டான். இப்படி சமூகத்திலே ஒரு சில நாதாக்களும் இருக்கிறார்கள். இது உண்ணுகிற நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட அநாகரிகம். இன்னும் சில பேர்களை நாம் பார்க்கலாம் சமூகத்தில். வீடுகளிலே எல்லாம் பெண்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் சாப்பிடும் போது ஒரு 80 விழுக்காடு தன்னுடைய தொட தெரிகிற மாதிரி வேட்டையை தூக்கி கட்டிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடுவார். ஒரு மணியனை போட்டுட்டு அவருடைய தொப்பை எல்லாம் காட்டி ஒரு 80 விழுக்காடு அவுரத் என்பது கூட அவருக்கு தெரியாது. தொடை என்பது அவுரத்து. உலங்காலுக்கு கீழ் கண்டிப்பாக ஆண் ஆடை அணிந்து தீர வேண்டும், மார்க்கம் கட்டளையிடுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த நாகரிகம் எல்லாம் மாறிப்போய் ஒரு சிலர் கீழே மேல வரைக்கும் வேட்டியை தூக்கி கட்டிட்டு உட்கார்ந்து சாப்பிடுவது நாகரிகமா? நம்முடைய குடும்பங்களில் நிறைய நடப்பதை பார்க்கலாம். ஒரு சின்ன கடுகளவு கல் உணவிலே வந்துவிடும், அல்லது கொஞ்சம் உப்பு கல் ஒண்ணு சாப்பாட்டில் குறைஞ்சு போய்விடும். ரசத்துல தக்காளியை விட கொஞ்சம் புளி தூக்கலாக மாறி லேசா புளிக்கும். இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. ஆக்கிய சோறு கொஞ்சம் குழைந்து போய்விடும். இதற்காக இவன் படுத்துகிற பாடு இருக்கிறதே, மாஷா அல்லாஹ், எட்டி உடைத்து விட்டு சாப்பாட்டை தள்ளிவிட்டு நீ எல்லாம் சமைப்பதற்கே தகுதி இல்லை, உன்னை போய் திருமணம் முடித்தேன்பா என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே சென்று கடனுக்காக இலையிலே அவன் போடுகிற ஐட்டங்களை அள்ளி தின்றுவிட்டு வருவதுதான் குடும்பத்தில் இவன் நடக்கிற நாகரிகமா? உண்ணுகிற நாகரிகமா? மனைவி இடத்திலே நடந்து கொள்ளுகிற நாகரிகமா? இதைத்தான் மார்க்கம் விரும்புகிறதா? சேலத்தில் ஒருத்தரை பத்தி அறிமுகப்படுத்தினாங்க, மாஷா அல்லாஹ். நம்ம ஹாஜியார் ரொம்ப அழகாக சொன்னார். இட்லி பஞ்சு மாறி பூ மாறி இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் சாப்பிடுவாரு.
பூமார் இருந்தா 3 நாள் சாப்பிடுறது பெரிய விஷயம் இல்லை. என்னங்க சொல்றீங்க? சின்ன புள்ள கூட இட்லி பூமார் இருந்துச்சுன்னா 3 நாள் சாப்பிடுவே, இதை பெரிதாக ஆச்சரியமாக சொல்லுகிறீர்களே என்கிற பொழுது வந்தவர் சொன்னார், 3 நாள் நான் சொன்னது 3 நாள் இட்லி இல்ல, 3 நாள் ஈடு. 3 நாள் ஈடு சாப்பிடலாம். ஒரு ஈட்டுக்கு ஏறத்தால 8 இட்லி சேரும். அது கடை இட்லியா இருந்தா கூடும். ஒரு 3 நாள் ஈடு சாப்பிடுவார் என்றால் இதுதான் சாப்பாட்டின் நாகரிகமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அரை வயிறு உணவு இருக்க வேண்டும், கால் வயிறு நீர் இருக்க வேண்டும், மீதம் உள்ளது காலியாக இருக்க வேண்டும். இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், டயட் என்ற பெயரிலே இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிற நாகரிகத்தை அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்களே, அந்த நாகரிகம் எங்கே கையாளப்படுகிறது? இன்னும் சில நல்லவர்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு முறை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஹோட்டல்ல நான் புதுசா ஐட்டம் கொண்டு வர்றானே, ஒருவருக்கு பில் வைக்கிற பொழுது தட்டில நல்ல உயரமான ஒரு ரவா தோசை இருக்கிறது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், அதை தொட்டு பார்க்கலாம். அடுத்தவனின் தோசைய தொட்டு பார்த்துட்டு அந்த தோசையை வைக்கிற பொழுது இங்கிருந்து சிக்னல் கொடுக்கலாம், தோசையில சூடு கொஞ்சம் கம்மியா இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு. அடுத்தவனின் தோசையை தொட்டு சூடு கம்மியாக இருக்கிறது, சீக்கிரம் சாப்பிட்டுக் கொள் என்றால் சாப்பிடுகிற நாகரிகம் எந்த அளவிற்கு சமூகத்திலே உயர்ந்து போயிருக்கிறது என்பதை எண்ணிப்பார். என்ன சொல்லிருக்கிறாங்க? மாஷா அல்லாஹ், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது அப்பயே வாயை திறப்பான். கிரைண்டர்ல அரைக்கப்பட்ட மாவு மாதிரி உள்ள பாதி அரைக்காமலும் இருக்கிற வாயோடு 4 பேர்களுக்கு காட்டி உள்ளே மாட்டிக்கொண்ட கரியையோ வேறு எதையாவது பொருளையோ எடுக்கிற பண்பாடு. இதுதான் நாகரிகமா? நாயகம் சொல்லிக் கொடுத்த முறையா? 4 பேர் பார்ப்பான், உள்ள அரைக்கப்பட்ட கரியை போன்று எதையோ அதுக்கு பின்னாடி சாப்பிட முடியுமா? இந்த நாகரிகங்கள் எல்லாம் நம் சமூகத்திலே நிறைய நடக்கிறது. தண்ணீர் குடிக்கிற முறையாவது நம் சமூகம் அறிந்திருக்கிறதா? வாங்கி ஏதோ டீசல் லாரியை கொண்டு போய் நிறுத்தி டீசல் குடிச்ச மாதிரி தான் கட்ட 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 கட்டன்னு இறக்கிட்டு ஒரு வாட்டரை ஃபுல்லா இறக்கிட்டு கீழே வைப்பான். அவன் வாய்க்கு மட்டும் ஊற்றி இருக்க மாட்டான், நெஞ்சுக்கும் நீர் பாய்ச்சுவார். அங்கிருந்து ஊத்தி இங்கிட்டு போய் நெஞ்செல்லாம் நனைஞ்சு. இதுதான் தண்ணீர் குடிக்கிற முறையா? உண்ணுகிற நாகரிகமா? இதையெல்லாம் தாண்டி போய் ஒரு சிலர்கள் கொத்தனார் மாதிரி மாறிப்பான். சிமெண்ட், மண்ணு, தண்ணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழைச்சி செவத்துல பூசுற மாதிரி நம்மாடு எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்பான். சோறு, சால்னா, அதுல இருக்கக்கூடிய கூட்டு எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு ஒரு உருண்டை போட்டு 4 பேர் பார்க்கிற பொழுது எடுத்து பூசினா கொத்தனார் தான் நினைவுக்கு வருவார். இப்படியும் சில மக்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். சாப்பிடுகிற பொழுது 3 விரல்களிலே சாப்பிடுங்கள், 4 விரல் 5 விரல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதே நேரத்தில் விரல்களுக்கு மேலே உங்களுடைய உணவு சென்றுவிட வேண்டாம் என்ற பாடத்தையும் அழகாக கற்றுக் கொடுத்த நம்முடைய மார்க்கத்தின் நாகரிகம் எங்கே மீறப்பட்டு விடுகிறதோ என்று எண்ண கூட்டுகிறார். இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சாப்பாட்டுல சால்னா குடிக்கிற முறை, ரசம் குடிக்கிற பழக்கம் இன்றைக்கு புதிய சமுதாயத்திற்கு உருவாகி இருக்கிறது. மோர் குடிக்கிற பழக்கம் குடிச்சிட்டு அங்க குற்றாலத்தினுடைய தேனருவி பாலருவிதான் இந்த பக்கத்தை ஒழுங்கு. அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. அவர் வாட்டு குடிப்பாரு, இங்கிட்டு கொஞ்சம் போகும், இங்கிட்டு கொஞ்சம் போகும், ஓடிக்கொண்டே இருக்கும், குடித்துக் கொண்டே இருப்பார். இதுதான் நாகரிகமா? இது எல்லாம் விட மேலாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த ஏப்ப விடுற பண்பாடு இருக்கிறதே, துறைமுகத்துல இருந்து கப்பல் கிளம்புற மாதிரி இருக்கும். சிலர்கள் நீட்டி நெளித்து ஒரு 2 நிமிஷம் பிடிக்கிற மாதிரி விடுவான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஏப்பம். சமூகத்தினுடைய நிலைகள் இன்றைக்கு உண்ணுகிற கலாச்சாரம் தெரியவில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது? சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒரு 10 வழிமுறைகளை சாப்பிடும் ஒழுக்கமாக, சாப்பிடும் நாகரீகமாக மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அகிலத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. உணவுக்கு முன்பதாக நன்றி செலுத்திக் கொண்டு ஒரு லேசான துவா மனசுக்குள்ளே நினைச்சாலும் போதும். காரணம், மரணத்தையும் இரணத்தையும்
அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இரணம் எங்கிருந்து வருகிறது? நாம் உண்ணுகிற உணவு எங்கிருந்து வருகிறது? எங்கே விளைந்தது? எப்படி உருவானது? எப்படி வந்தது? இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரப்பே ஆயிலை நீளமாக்கி அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்வாயாக என்று நினைத்துக் கொண்டு ஒரு மனிதன் சாப்பிட ஆரம்பித்தால் அந்த உணவினை அல்லாஹ் பறக்கச் செய்வார். ஆனா என்னைக்காவது நினைச்சிருக்கமா உட்கார்ந்து சாப்பிடும் போது இதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ ரப்பே அவர்களுக்கு நீ அருள்பாடிப்பாயாக என்றைக்காவது சொன்னதுண்டா? உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், அவ்வுது கபில தஆமி வ பஅதஹு யுன்ஃபில் ஃபக்ர. உங்களுக்கு வறுமை போக வேண்டுமா, கஷ்டம் தீர வேண்டுமா, பணம் பெருக வேண்டுமா, செல்வம் செழிக்க வேண்டுமா? பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பும் ஒளி செய்து கொள்ளுங்கள், சாப்பிட்டதற்கு பின்பும் ஒளி செய்து கொள்ளுங்கள். வறுமை நீங்குவதற்கு என்ன அழகான வழி! முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவான ஹதீஸ், ரொம்ப அழகான ஹதீஸ். சரி, அதான் இல்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவிக்கொள்வது, பின்னால் கை கழுவிக் கொள்வது, இந்த வளமையாவது கையாள அது சுத்தமா கருவும். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் முழுக்க படியுங்கள். சாப்பிடுவதற்கு முன்னாலும் ஒழு, பின்னாலும். மூன்றாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், பிஸ்மில்லா சொல்லி உணவை ஆரம்பியுங்கள். நிம்மா எலி பக்கத்திலிருந்து உணவை ஆரம்பியுங்கள். அதே நேரத்தில் சூடாக சாப்பிடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குறைப் ரலியல்லாஹு தஆலா சின்ன பையன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அங்கும் இங்கும் எடுத்து சாப்பிடுகிறார். பெருமானார் அந்த சிறு பையனுக்கு பிஞ்சிலேயே சொல்லிக் கொடுக்கிறார்கள், இப்படி சாப்பிடக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லிக்கொள், அருகில் இருக்கிற உணவை நீ எடுத்து சாப்பிடு, நடுவில் நீ உணவை எடுக்காதே, பரக்கத் இறங்கும் இடம் நடுவில் எடுக்காதே, அருகில் இருந்து எடுத்து சாப்பிடு. பையன் உள்வாங்கிக் கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு பேரித்தம்பழங்கள் வைக்கப்படுகிறது. பையன் பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடுற விதவிதமான பேரித்தம்பழங்கள். ஆனால் பெருமானாரோ இங்கொண்டு எடுக்கிறார்கள், அங்கொண்டு எடுக்கிறார்கள், அங்கொண்டு எடுக்கிறார்கள். இந்த பையன் குறைவு இருக்கிறாரா? ரசூலுல்லாவையும் பார்க்கிறாரு, பேரித்தம்பழத்தையும் பார்க்கிறார். நம்மள்கிட்ட சொன்னது ஒண்ணு, அங்க செய்யறது ஒண்ணு. பேரித்தம்பழத்தையும் பார்க்கிறார், ரசூலுல்லாவையும் பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஐட்டம் பலதாக இருந்தால் கை பலவாறு செல்லலாம் தம்பி, கவலைப்பட. அதுக்குன்னு தொட்டுக்கனா 3-4 தொட்டுக்க இருக்கு. இப்ப ஒரே இடத்துல பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடணுமா? இல்ல. உணவு பொருளிலே சாப்பிடுகிற பொழுது, ஒரே உணவிலே சாப்பிடுகிற பொழுது அருகிலிருந்து எடுத்து சாப்பிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அபுரிது தஆம், இன்றைக்கு சமுதாயம் கடைபிடிக்காத ஒரு நிலை இதுதான். நல்ல சூடா இருந்தா தான் சாப்பிடுவாரு. சில பேரு மனைவி இடத்துல சொல்றது உண்டு, 3 மணிக்கு எந்திரிச்சு சுட சுட சூடாக்கி வச்சா என்ன, அந்த பழைய சோறையே கொடுப்பீங்க. அபுரிது தஆம், உணவை குளிர்ச்சியாக சாப்பிடுங்கள். ஃபைனல் ஹார்ர, உஷ்ணமான உணவிலே லா பரக்கத் ஃபீஹி, பரக்கத்தில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஆனா இன்னைக்கு சமுதாயம் சூட்டுல தான் பரக்கத் இருக்கின்ற இந்த சூடான காலத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது ஒழுக்கமாக கற்றுக் கொடுக்கிறார்கள், கீழே விழுகிற உணவு இருக்கிறது, இந்த உணவை எடுத்து தண்ணீரிலே நினைத்து அதை சாப்பிட்டு விடுங்கள், கீழே போன உணவை விட்டு விடாதீர்கள். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்துல மாஷா அல்லாஹ் கீழே போகிற உணவுகள் தான் ஏறாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய தஸ்தர்ஹானிலே எப்படி உணவு வைக்கப்படும் என்றால், உணவு இருக்கும், ஒரு ஊசியும் இருக்கும், தண்ணீரும் இருக்கும். இன்றைக்கு நம்ம வீட்டில் எந்த வீட்டிலாவது ஊசியும் தண்ணீரும் இருக்கிற வீடு உண்டா? கீழே ஏதாவது விழுந்து விட்டால் அதை குத்தி எடுத்து தண்ணீரில் நினைத்து அதை சாப்பிட்டு விட வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும். எந்த வீட்டிலேயாவது இருக்கிறதா? யோசித்து பார்க்கிறோம். உணவின் நாகரிகம் பெருமானார் எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
ஷாம் தேசத்திற்கு அம்ர் இப்னு ஹும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைவராக செல்கிறார்கள். ஷாம் நாட்டு மக்களோடு, ஷாம் நாட்டு அரசர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஹும் ரலியல்லாஹு தஆலா உணவு நேரம் வருகிறது, எல்லோரோடும் சேர்ந்து சாப்பிடுகிற சூழல் வந்து விடுகிறது. அங்கே கொஞ்சம் உணவு தட்டிலிருந்து கீழே விடுகிறது. அம்ர் இப்னு ஹும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உணவை எடுத்து அண்ணல் பெருமானாரின் சுன்னத்தை நிலைநாட்டும் முகமாக கழுவி அதை தன்னுடைய பாத்திரத்திலே போட்டு சாப்பிடுவதை பார்த்து முகம் சுளித்தார்கள். இது என்ன நாகரிகம்? நாங்கள் அரசர்கள், இது 1000 மடங்கு உணவை கொடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது, ஒரு உணவு கீழே விழுந்ததற்காக எடுத்து சாப்பிடுகிறீர்களே, பிச்சைக்கார பழக்கம் அல்லவா இது என்று கேட்கிற பொழுது அம்ரு இப்னு ஹும் சொன்ன வார்த்தை ஹதீஸ் நூல்களிலே பதிவாக இருக்கிறது. அத்துருக்கு சுன்னத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹாதல் குமகா. இந்த மடையனுக்காக சொன்ன வார்த்தை, இந்த மடையனுக்காக நான் ரசூலின் சுன்னத்தை விடுவதா? இவர் சொன்னார் என்பதற்காக நான் ரசூலின் சுன்னத்தை விடுவதா? ஒரு காலம் விடமாட்டேன் என்றார்களே, அந்த சுன்னத்தை நிலைநாட்டி இருக்கிறோமா? நாகரீக உலகம் என்று பேசுகிறோமே, எது நாகரீகம்? பெருமானார் சொல்லித் தந்த நடைமுறைதானே நாகரீகம். தெருவிலே இருக்கிற ஒரு பிள்ளை இடத்திலே இது இருக்கிறது. இட்லி பொட்டலம் ஒன்றை ஆபீஸுக்கு சென்றவர் சாப்பிடாமல் வருகிற பொழுது மீதம் இருக்கிற இட்லி பொட்டலத்தை ஒரு ஏழை பெண்மணி கையிலே கொடுக்கிறார். அந்த பெண்மணி வாங்கி செல்கிறார். அந்த பெண்மணி வாங்கி செல்கிறாள், நன்றியோடு வாங்கி செல்கிறார். அந்த கொடுத்தவருக்கு நன்றி சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ஒரு திருட்டில உட்காருவதற்கு முன்னால் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறப்ப டாக்டர் கையை கழுவுனா எப்படி கழுவுவாரோ அப்படி அந்த சின்ன பிஞ்சு கையை கழுவி விட்டு அந்த உணவை சாப்பிடுவதற்காக பொட்டலத்தை திறக்க எங்கிருந்தோ ஒரு நாய் ஓடி வருகிறது. அந்த நாய்க்கும் ஒரு அரை இட்லி போட்டுவிட்டு அந்த பழைய இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக 3 விரலிலே எடுத்து சாப்பிடுவதை பார்க்கிற பொழுது அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலிலே நடக்காத நடைமுறை சுன்னத் இங்கே நடத்தப்படுகிறது. ஆனால் நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா? எது நாகரிகம்? 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவது. இன்றைக்கு இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இஸ்லாமிய நாகரிகத்தில் உணவு உண்ணுகிற முறை குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். நபியே நாயகரே, நான் சாப்பிடுகிறேன், ஆனால் உணவின் சுவை எனக்கு தெரிவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடு என்றார்கள். குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுகிறார். அதற்கு பிறகு வந்து சொல்கிறார், நாயகமே, இப்பொழுது உணவின் ருசி என்ன அற்புதமாக இருக்கிறது. நாயகமே, குடும்பத்தோடு இன்னபில் ஜமாஅத்தி பரக்கா, ஜமாஅத்தின் பரக்கத்தும் இருக்கிறது, அல்லாஹ் சுவையையும் கொடுக்கிறார். ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட காலம். இன்றைக்கு எல்லாம் நடைமுறை வேகத்திலே அவர் சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லாத எங்க சேர்ந்து சாப்பிடுவது என்று சொல்லுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு 6வது ஒழுக்கமாக மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது, உணவு உண்ணுகிற பொழுது நாகரீகம் எதுவென்றால் அமர்ந்து ஒரு காலை குத்த வைத்து ஒரு காலிலே அமர்ந்து சாப்பிடுவதுதான் பெருமானார் சொல்லி தந்த சுன்னத்து. இன்றைக்கு பஃபே சிஸ்டம் என்று சொல்லி தெரு முழுக்க நடமாடும் கடை, அதுக்கு விதவிதமா பேர் வச்சிருக்கிறான். கையேந்தி பவன் ஒருத்தர் கூப்பிடுவாரு, அதுக்கு பேர் கையேந்தி பவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு. அங்கே நின்று கொண்டு அல்லது பெரிய பெரிய ஹோட்டல்களிலே பஃபே சிஸ்டம் என்ற பெயரிலே நின்று கொண்டு அதை சாப்பிடுகிற பண்பாடு இருக்கிறதே, இது இஸ்லாமிய நாகரிகம் அல்ல. நின்று கொண்டே சாப்பிடுவது, நின்று கொண்டே குடிப்பது. பெருமானார் சொன்னார்கள், லவ் யஅலமுல்லதி யஷ்ரிபு வஹுவ காயிமுன் லஸ்தகாத மா ஃபி பத்னி. நின்று கொண்டு குடிக்கிற பொழுது வயிற்றுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று ஒருவன் தெரிந்தால் அவன் கையை விட்டு வாந்தி எடுத்து விடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயிற்றுக்குள்ளே என்ன நடக்கிறது தெரியுமா? பெருமானார் கேட்கிறார்கள். இன்றைக்கு ஆய்வு சொல்கிறது, நின்று கொண்டு தண்ணீரை குடிக்க வேண்டாம், நின்று கொண்டு சாப்பிடுகிற பழக்கம். நின்று சாப்பிடும் போது எங்க பிஸ்மில்லா சொல்ல போறாரு, அவர் அவசரத்தில் போயிட்டு இருக்கிறார். அதனால நின்று கொண்டு சாப்பிடுவதும் நாகரீகம் அல்ல. இன்றைய உலகம் நாகரீகம் என்று நினைக்கிறது, ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அது நாகரீகம் அல்ல.
அடுத்ததாக சொல்லும் 7வதாக உண்ணுகிற பொழுது மற்றவர்களையும் கவனித்து உண்ண வேண்டும். வீட்டுல சாப்பாடு சாப்பிடும் போது அடுத்தவங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு சாப்பிடணும். போன உடனே நமக்கு நல்லா இருந்தா போதும், அல்ஹம்துலில்லாஹ் வெட்டிட்டு இருக்கிறதா கொட்டிட்டு மூடி வச்சுட்டு போயிருவார். பின்னால் உள்ளவர்கள் ஈர துணியை வயிற்றிலே போட்டுவிட்டு உறங்கும் சூழல் ஏற்பட்டு விடுமே என்பதை அறிந்து சாப்பிடும். பந்தியிலே சாப்பிடுகிற பொழுதும் வேகமாக சாப்பிடுபவர்களும் இருப்பார்கள், மெதுவாக சாப்பிடுபவர்களும் இருப்பார்கள். பக்கத்தை பார்த்து சாப்பிடும். சிலருக்கு எப்பயுமே 2 நிமிஷம் சாப்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே அவன் மெல்றானா என்ன செய்யறான்னு தெரியாது. கப்பு கப்பு கப்புன்னு ஆடு இந்த அசை போடுற மாதிரி ஃபுல்லா அடிச்சுருவான். விருந்து குடுக்கிறவரே இப்படி சாப்பிட்டுட்டு கையை கழுவுனாருனா வந்திருக்கிற ஆளுகள் மேலே கீழையும் பார்த்து இந்த ஆள் சாப்பிட சொல்லி கூப்பிட்டு வச்சா, சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவே கூப்பிட்டு வச்சா என்ற குழப்பத்தை ஏற்படுத்துகிற சூழல். அதனால் மற்றவர்களையும் கவனித்து உண்ட வேண்டும் என்று மார்க்கம் தூண்டுகிறது. 8வதாக மார்க்கம் சொல்கிறது இஸ்ராஃப் கூடாது, இருக்கிற உணவை வழித்து சாப்பிட வேண்டும். இன்றைக்கு கையால் சாப்பிடுவதை மருத்துவம் சொல்லுகிறது, கையிலே தான் செரிமான சக்தி இருக்கிறது, அதனால் சாப்பிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய கையை சூப்பிக் கொள்ளுங்கள். இன்றைய மருத்துவம் சொல்லுகிறது கையை சூப்புறதுன்னா போட்டு குழைச்சிட்டு சூப்புறதல்ல, நல்ல முறையில சாப்பிட்டுட்டு 5 விரலே 3 விரலை பயன்படுத்துவோம், 4 விரலே அதிகப்படியாக 5 விரலே லேசா சூப்பணும். சிலர் பார்த்தாக்க உள்ள விட்டு ஒவ்வொரு விரலா இது அடுத்தவர்களுக்கு அருவருப்பை கொடுத்துவிடும். மார்க்கம் அதை சொல்லவில்லை, லேசா சூப்பணும். உதட்டிலேதான் சூப்புதல் இருக்க வேண்டுமே தவிர, உதட்டிலேதான் இருக்க வேண்டுமே தவிர தொண்டக்குழி வரைக்கும் போகக்கூடாது. சிலால போயிட்டு உள்ள விட்டு 2 விரல், அப்புறம் 3 விரல், 4 விரல். மாஷா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒழுக்கத்தை சொன்னார்கள். அப்படி ஒரு மனிதன் தட்டையும் இலையையும் சூப்பி சாப்பிட்டால் இஸ்தஅஃபரத் லஹா அஸ்ஸஹிகா, அந்த தட்டு இவருக்காக பாவ மன்னிப்பு தேடும். தட்டு பாவ மன்னிப்பு தேடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதி ஷரீஃபிலே பதிவான ஹதீஸ். அதே மாதிரி 9வதாக சொல்லுகிற பொழுது தண்ணீர் பாத்திரத்தை கொடுக்கிற பொழுது அது உடைந்திருக்கிறதா என்று பார்த்து கொடுக்க வேண்டும். தண்ணீரை பார்க்கிற விதத்திலே கொடுக்க வேண்டும், மூடி கொடுக்க, உள்ள என்ன கிடக்குன்னு தெரியாது. அதனால் உடைந்த பாத்திரத்தை கொடுக்கவும் கூடாது, அதை குடிக்கவும் கூடாது. மார்க்கம் சொல்லுகிறது. சில பேரை கண்ணாடி கோலைய கொடுப்பாங்க, அது உடைஞ்சிருக்கும், திடீர்னு அதை வச்சு குடிச்சுட்டு இருக்கும் போது அறுத்துரும், சேதங்கள் ஏற்படலாம். தண்ணீரை பார்க்கிற அமைப்பிலே கொடுக்க வேண்டும். மார்க்கம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. உள்ளே தூசிகள் இருக்கிறதா என்ற சந்தேகம் அவர் வரக்கூடாது, வஸ்வசா வரக்கூடாது. இப்படித்தான் சாப்பிட வேண்டும். இதுதான் நாகரிகம். பெருமானார் சொன்னார்கள். 10வதாக சொன்னார்கள், நீங்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு துஆக்களை செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன். சாப்பாட்டை கொடுத்த ரப்பே உனக்கே எல்லாம் கொடு. எனக்கு நீர் கொடுத்த ரப்பே, என்னுடைய சக்தியால் இது கிடைக்கவில்லை, என்னுடைய ஆற்றலை விட்டு அப்பாற்பட்டது இது. உணவு கொண்டு வருவது என்பது ஆற்றலை விட்டு அப்பாற்பட்டது. லேசான ஒரு முயற்சி நான் செய்கிறேன், எங்கிருந்தோ நீதான் கொண்டு வந்து கொடுக்கிறாய் ரப்பே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாமே வணக்கமாக, உணவு முழுக்க வணக்கம். இதுதான் மார்க்கம் காட்டுகிற நாகரிகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதீனாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். திடீரென்று உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். என்ன இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பசி, அதனால் நான் பள்ளிக்கு வந்தேன் என்கிறார்கள். பெருமானாரும் வருகிறார்கள். என்ன இங்கே 2 பேரும் அமர்ந்திருக்கிறீர்கள்? பசி நாயகனே, அதனால் தான் இங்கே வந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு செல்ல, அவருடைய வீட்டில் மனைவி மட்டும் இருந்தாங்க. உள்ள இருங்க, கணவர் வந்து விடுவார் என்று அமர வைக்கிறார்கள். உள்ளே இருக்கிறார்கள். கணவர் வருகிறார். பேரித்தம் தோப்புக்கே சொந்தக்கார கணவர் அபூ அய்யூப் அன்சாரி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையான பேருத்தம்பளங்களை வைக்கப்படுகிறது. நாயகமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு சாப்பிட்டார்கள். பாத்திமா நாயகிக்கு கொடுத்து அனுப்பினார்கள். பெருமானார் இவர்களை பார்த்து சொன்னார்கள், சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம். இதை பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு சும்மா இல்ல, கடுமையான பசி, ஒரு 7-8 பேரிச்சம்பளம் சாப்பிட்டுருக்கோம், இதுக்கும் அல்லா கேள்விகளை கேட்பானே, ரொம்ப அநியாயமா இருக்குது நாயகமே. அவன் வயிறு முட்டை சாப்பிடலாம், அவனுக்கு கேட்டா ஓகே, இந்த 7-8 பேரிச்சம்பளத்துக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அதை நன்மையாக மாற்றிக் கொடுப்பது. ஒரு துவா ஓதிக்குங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வஸகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். ஓதிக்கொள்ளுங்கள், அனைத்தும் வணக்கமாக மாறிவிடும். பெருமானார் சொல்லி காட்டினார்களே. அன்புக்குரியவர்களே, இதுதான் உணவின் நாகரிகம். இந்த ஆடையின் நாகரிகம் என்றொன்று இருக்கிறது. எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று மார்க்கம் தூண்டுகிறது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், அரை கம்பத்துல பொடி கட்டி விட்டு போவார். சிலர் பார்த்தா வேஷ்டியை தூக்கி கட்டிட்டு முழங்காலுக்கு மேல அரை கம்பத்துக்கு மேலதான் கட்டிட்டு தொப்பி வேற போட்டுக்குவான். வேட்டி கட்டுறதே கரண்டைக்கு மேலே இருக்க வேண்டும், இந்த நிலையிலே போக வேண்டும் என்று மார்க்க சொல்ல, இவர் கம்பத்துல மேல வரைக்கும் கட்டிட்டு தொப்பி வேற, இவர் இஸ்லாமியன் அப்படிங்கிற அடையாளத்தை காட்டுறார். இதுவா நாகரிகம்? இன்னும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் பொம்பளை எல்லாம் இருக்கும் போதுதான் யாராவது காசு கேட்டாக்கா அப்படி வேட்டியில கீழே இருந்து தூக்குவான். 4 முளை வேட்டி உள்ள ஒரு டவுசர் போட்டுருப்பார். அந்த கட்டம் போட்ட டவுசர், இவருக்கு விக்கிற டவுசர், அதுக்குள்ள கைய விடுவான். அந்த பகல் போற வர பொம்பளை எல்லாம் நிக்குமா? ஏன் இந்த பிரச்சனை? உள்ள கையை விட்டு எடுத்து கொடுத்துட்டு திருப்பி வைக்கிறது. அவுரத்து தொடை என்பது அவுரத்து அடுத்தவர்கள் பார்க்க கூடாது. இந்த ட்ரெயின்ல எல்லாம் பயணம் பண்ணும்போது நிறைய பார்க்கலாம். பாட்டி கதை சொல்ற மாதிரி சில பாட்டிகள் வீட்டுல காலை நீட்டிட்டு தான் கதை சொல்லுவாங்க. காலை நீட்டினா தான் பாட்டிகளுக்கு கதையே வரும், இல்லாட்டி கதை வராது. அதே மாதிரி ஒரு கதை காலை தூக்கி அடுத்தவன் உட்கார்ந்து இருப்பான், அப்படி நீட்டி அடுத்த வீட்டில வைக்கிறது. அவர் வெள்ளையும் சொல்லி நம்மள மாதிரி அதிர்த்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இவன் கிரீஸ் காலை பிடிச்சு அதுல தடவி அடுத்தவர்களை பற்றி கவலை இல்லை. இப்படியும் சமூகத்தின் நிலைகள் ட்ரெயின் பயணத்தில் நிறைய பார்க்கலாம். துணி மாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரஞ்சாரமா போய் மாத்தணும். நீண்ட பயணத்திற்கு டெல்லி போன்ற இடங்களுக்கு எல்லாம் போறதா இருந்தா இங்கேயே அங்க பெட்டியில எல்லாருமே தான் இருப்பாங்க. மேலையும் ஆள் உட்கார்ந்து இருக்கும், நடுவுலையும் ஆள் இருப்பான். இவர் வாட்டுக்கு பேண்ட கழட்டுவாரு, உள்ள இருக்கக்கூடிய வேறு ஆடைகளை எல்லாம் கழட்டுவாரு. கைலி அவர் பிடிச்சிருக்கிறது கையில கூட பிடிச்சிருக்க மாட்டார், அப்படி வாயில கப்பி இருப்பார். வாயில கப்பிக்கொண்டு அந்த ஆடையை மாற்றுகிற பொழுது அடுத்தவர்கள் இவனின் அவுரத்தை பார்க்கிற அமைப்பு இருக்கிறது என்று யோசிப்பது கூட இல்லை. இதுதான் நாகரிகமா? ஆடையை உடுத்துகிற நாகரிகமா? யோசித்து பார்க்கிறோம். என்ன சிலர் பார்த்தா அந்த கர்ச்சீப்பை பயன்படுத்துவான். ரூமாலி ரொட்டி இருக்குல்ல, அதை சுருட்டி வச்ச மாதிரி ரூமாலி கூட அழகா சுருட்டி இருக்கும். இவர் பார்த்தா இப்படி ஒரு கசக்கி அந்த கர்ச்சீப்பை கையில பிடிக்கிறது. இதுதான் நாகரிகமா? அழகான முறையிலே ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆடையை அணிகிற பொழுது நீங்கள் ஒரு துஆவை செய்யுங்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனி, ரப்பே நீ நான் ஆடையை அணிய கொடுத்திருக்கிறாய். இன்னி அஸ்அலுக கைரா வ கைர மா சுனிஅ, இந்த ஆடையிலே எனக்கு நலவை தருவாயாக. இந்த ஆடை எதற்காக செய்யப்பட்டதோ அதிலேயும் நலவை கொடுப்பாய். கம்பெனிக்காருக்கு ஒரு துவா, வஅஊது பிக்க மின் ஷர்ரி, அஊது பிக்க மின் ஷர்ரிஹி, இந்த ஆடையினால் ஏற்படுகிற தீங்கிலிருந்து என் உடலை பாதுகாத்துக் கொள்வாயாக. அளவு எதற்காக செய்யப்படுகிறதோ அந்த நிறுவனத்திலிருந்து அதனுடைய தீங்கிலிருந்தும் நீ பாதுகாத்துக் கொள்வாய். எவ்வளவு பெரியவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆடை உடுத்தும் போது துஆ செஞ்சிருக்கோமா? வாழ்க்கையிலே 60 ஆண்டுகளை கழித்திருக்கிறோம், 80 ஆண்டுகளை கழித்திருக்கிறோம். ஆடையை அணிகிற பொழுது வலது பக்கமாக அணிந்து இந்த துஆவை ஓதி அணிகிற துஆதான் தெரியல. தமிழ்லையாவது ஆடையை கொடுக்கிறப்பே உனக்கே புகழ் அனைத்தும். ஆடையினால் எத்தனை பேர்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, ஆடையினால் எத்தனை பேர்களுக்கு நோய் வருகிறது. இந்த ஆடை உடம்புக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்ன டாக்டர்கள் எல்லாம் உண்டு. அதனால ஆடையை மாத்திக்கங்க. அதனாலதான் அந்த ஆடையின் மூலமாக நோய் ஏற்படக்கூடாது என்று பெருமானார் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் செய்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ஆடையின் ஒழுக்கத்தில் பெருமானார் சொல்லுகிற பொழுது ஆண்களாக இருப்பவர்கள் வெள்ளையை பயன்படுத்துங்கள் அல்லது லேசான லைட்டான கலர்களை பயன்படுத்துங்கள், ரொம்ப டார்க்க பயன்படுத்தாதீங்க. பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அல் உம்ரத்து மின் ஜீனத்தி ஷைத்தான், சிகப்பு என்பது ஷைத்தானின் அலங்காரம்.
அதனால ஆண்களே நீங்கள் சிகப்பு ஆடைகளை பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அதனால லைட்டான ஆடா, அதனாலதான் கஃபினு மௌத்தாக்கும் பில் அபியல், மௌத்தாக்களுக்கு கூட வெள்ளை ஆடைகளை நீங்கள் கொடுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆடை நாகரிகத்தில் மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் இஸ்பாலுல் இதார், ஆடைகளை அணிகிற பொழுது கரண்டைக்கு மேலே அணியுங்கள். பேண்ட் போட்டாலும் பேண்ட் போட்டாலும் கரண்டைக்கு மேலே அணிய வேண்டும். ஏனென்றால் இது பெருமையை காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை வறுமை நாளையிலே அல்லாஹ் 3 பேர்களோடு பேச மாட்டார். அல்லாஹ் பேசலைன்னா நிலைமை எப்படி ஆகும்? அல்லாஹ் 3 பேர்களோடு பேச மாட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாருமே இஸ்பாலுல் இஸார், வேட்டியை கரண்டைக்கு கீழே ஒடுங்குகிறானே, இழுத்துக் கொண்டு செல்கிறானே, அவனோடு அல்லாஹ் பேச மாட்டான். இரண்டாவதாக செய்த தர்மத்தை சொல்லி காட்டுகிறானே, அவனோடு அல்லாஹ் பேச மாட்டான். மூன்றாவதாக வியாபாரத்திலே பொய் சத்தியம் செய்து, சத்தியமா இந்த விலைக்கு தான் வாங்கினேன்னு பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறாரே, அவரோடு அல்லாஹ் பேச மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உபை இப்னு காலித் ரலியல்லாஹு தஆலா வேஷ்டி கீழே இழுத்துவிட்டு கடைவீதிக்குள்ளே செல்கிறார்கள். பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, உபை கைலியை தூக்கு, உபை இருப்பகி இஸார், வேஷ்டியை தூக்கு, இருப்பகி இஸார், வேஷ்டியை தூக்கு. யாரா நம்மளை பார்த்து இப்படி சொல்றா என்று திரும்பி பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வருகிறார்கள், நீ கைலியை தூக்கிக்கொள். நாயகமே, கைலியை இறக்கிறதுலையும் தூக்கிறதுலையும் என்ன இருக்கு? ஏன் கைலி, ஏன் உடம்பு இறக்கிறதுலையும் தூக்கிறதுல என்ன இருக்கு? இத்திபாஅ சுன்னத், என்னை பின்பற்றுவது இருக்கிறது என்றார். நான் எப்படி அணிகிறேனோ அதை அணிந்தால் உனக்கு நன்மை, இல்லை என்றால் நன்மை இல்லை. உபை இப்னு காலித் பார்க்கிறார்கள் பெருமானார் எப்படி அணிந்திருக்கிறார்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டைக்கு மேலே வேட்டியை அணிந்திருப்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க கரண்டைக்கு மேல் அணிந்தார்கள் என்ற வரலாறை பார்த்தார். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை குறித்து பேசுகிற பொழுது காசியாத்துன் ஆரியா முமீனாத்துன் மாஹிலா ருஊசுஹுன்ன காஸ்ரிமத்தில் முக்தில் மாஹிலா ஃபஇன்னஹுன்ன லா யத்ஹுல்னல் ஜன்னah வலா யஜிதுன ரீஹா. அற்புதமான ஹதீஸை பெருமானார் சொல்றார். சில பெண்கள் இருக்கிறார்கள், ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் நிர்வாணமாக இருக்கிறார்கள். காசியாத்துன் ஆரியா உமீனாத்துன் மாஹிலா, அந்த ஆடை அணிவது கூட மக்கள் அவர்களின் பக்கம் சாய வேண்டும் என்பதற்காகவே அணிகிறார்கள். இவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை பெருமானார். சொர்க்கத்தின் வாடையை கூட இவர்களால் நுகர முடியாது என்றார். சொர்க்கம் அல்ல, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய பெண்மணி ஒரு ஆடை உடுத்திக் கொண்டு செல்லுகிறாள். அந்த ஆடை முழங்காலுக்கு மேல இருக்கு, கீழே பார்த்தாக்கா 70% காலியா இருக்கு, மேல பார்த்தா 30% காலியா இருக்கு. என்ன ஆடைன்னா நக்மா ஆடை. நவுதுபில்லா, இப்படி ஒரு ஆடை தேவையா? அலங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற ஆடைகள் வேண்டுமா? இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஸ்மா ரலியல்லாஹு தஆலா லேசான ஆடையை அணிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார். ஆடை லேசான ஆடை. பெருமானார் அஸ்மாவை முகம் கொடுத்து பார்க்கவே இல்லை. சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லு, பெருமானார் முகம் கொடுத்து பார்க்கவே இல்லை. அஸ்மா முதலில் ஆடையை மாற்று என்றார்கள். இன்றைக்கு சேரி என்ற பேரில பெண்களுடைய அவுரத்து எதுன்னே தெரியாது நம்ம சமுதாயத்துக்கு. பெண்ணுக்கு அவுரத்து முழு உடலும் அவுரத்து. வீட்டுக்குள்ளே இருந்தால் முகம் தெரிந்திருக்கலாம், 2 கைகள் கப்பு வரைக்கும் தெரிந்திருக்கலாம், கால் தெரிந்திருக்கலாம். அவர் புள்ள பார்க்கிறதுக்கு கூட தாயை பார்க்கிறதுக்கு எவ்வளவுக்கு தான் பார்க்க உரிமை என்றால் முகத்தை பார்க்க உரிமை இருக்கிறது, 2 கப்பை பார்க்க உரிமை இருக்கிறது, 2 காலை பார்க்க உரிமை இருக்கிறது. வயிறையோ முதுகையோ முழங்கையோ பார்க்கிற உரிமை தன்னுடைய பிள்ளைக்கும் கிடையாது. இதுதான் மார்க்கத்தின் பத்துவா. ஆனால் இன்றைக்கு சமூகத்தின் நிலை என்ன? நாகரீகம் என்ற பேரில போடுகிற ஆடையில் அரைப்புரை. இது அநாகரீகம், மார்க்கம் சொல்லுகிற பண்பாடு. அதனால் பெருமானார் சொன்னார்கள், இத்தகைய சராவியிலார்,
நீங்கள் சராவில்களை தேர்ந்தெடுங்கள். சராவில் என்று சொன்னா இப்ப பெண்கள் போடுறாங்களா இல்லையா? இந்த ஆடைக்கு பேர் என்ன சொல்றது? புர்கா மாதிரி பஞ்சாபி டிரெஸ், அந்த டிரெஸ் இந்த டிரெஸ் நிறைய வந்துருச்சு. இப்ப மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கும், கீழே ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க. இதிலே அவர்களுடைய முழு அவுரத்தும் மறைக்கப்படும். பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய ஆடைகளிலேயே உறுப்புகளை மறைக்கிற ஆடை இதுதான். பெருமானார் அடுத்தும் சொல்லுகிறார்கள், இந்த ஆடைகளை கொண்டு உங்கள் பெண்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுடிதார் போன்ற இந்த ஆடைகளை கொண்டு உங்களின் பெண்களை அழகாக்கிக் கொள்ளுங்கள். என்ன அழகா சொல்லி இருக்கிறாங்க ஊமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். ஆடை இருந்தும் இல்லாததை போன்ற சூழல். இது இஸ்லாமிய நாகரீகம் அல்ல. அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வர்ணா முறைகள் அனுசரிக்கப்பட வேண்டும். வர்ணா முறைகள் அனுசரிக்கப்பட வேண்டும் இஸ்லாமிய வீடுகளில். சும்மாவாது ஒரு துண்டை தூக்கி மேல போட்டுட்டு மேல தூக்கி போட்டா இதான் பர்தாவா? வெளியிலே செல்லுகிற பொழுது நிர்பந்தத்திற்கு செல்ல வேண்டும். முழு உறுப்புகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக முகமும் பாதுகாக்கப்பட வேண்டும். 2 கண்ணு தெரியணும், அவ்வளவுதான். மார்க்கம் இதற்குத்தான் அனுமதி கொடுத்திருக்கிறது. நடப்பதற்கு 2 கண்ணு தெரியணும். வேறு எதுவும் அந்நிய ஆடவர்களின் பார்வையில் படக்கூடாது. அதிலும் குறிப்பாக முடி அவரால் முடிய மறைச்சே தீரணும். பெண்களினுடைய முடி அவரால். இன்னைக்கு நம்ம அம்மா மாதிரி புர்கா போறதா இருந்தாலும் அந்த முடியை தூக்கி வெளியே போட்டுட்டு தான் புர்கா போறோம். புர்காக்களும் எப்படி ஆகிவிட்டது என்றால் லைசன்ஸ்களாகத்தான் இருக்கிறது தவிர உண்மையிலேயே உடலை மறைப்பதற்கல்ல. வெளியே போறதுக்கு ஒரு லைசன்ஸ். புர்கா போட்டா எங்க வேணாலும் போகலாம். அவுரத்தை மறைப்பது என்பதை பெண்களும் உணரவில்லை என்பதுதான் சமூகத்திலே அவலம். இன்றைக்கு மாற்று மத சகோதரி அழகாக எழுதுகிறார்கள், புர்காவை விட பாதுகாப்பான ஆயுதம் ஒன்று பெண்களுக்கு கிடையாது என்று மாற்று மத சகோதரிகள் ஏற்றிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரிகளுக்கு இந்த நிலைப்பாடு வந்திருக்கிறதா? எத்தனையோ கணவன்மார்கள் புர்காவை கலட்டினாத்தான் வெளியே கூட்டு போகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என் வண்டியில் அமர்வதாக இருந்தா புர்கா போடக்கூடாது. என் வண்டியில் அமர்வதாக இருந்தால் நீ என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் முகத்தை காட்டணும். என்ன இதுதான் இஸ்லாமிய நாகரிகமா? உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள், உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஆடைகளை அணிய. எப்ப பார்த்தாலும் பக்கீர் மாதிரி காட்டக்கூடாது. ஒருத்தர் நல்ல கோடீஸ்வரர் இருக்கிறாரு, அம்மா நியாமத்தில் அப்படிக்கு பார்த்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்தை ஆடையில காட்டணும். நல்ல விலை உயர்ந்த ஆடையை உடுக்கணும். அவரும் பார்த்தா பக்கீர் மாதிரி போற வர்றாருன்னா அவருக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டு போற அளவுக்கு ஆடை அணியக்கூடாது. அல்லாமா ஷாதலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை எழுதுவார்கள். ரொம்ப அற்புதமான ஆடையை அணிவார்கள். ஷாதலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சூஃபி போய் கேட்கிறார். இவர்களும் சூஃபி ஞானி. ஒரு சூஃபி போய் கேட்கிறார், ஆடைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறீர்களே, டிப் டாப்பா வர்றீங்களே, சூஃபி மாதிரியே உங்களை பார்த்தா தெரியலையே என்கிற பொழுது ஷாதலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அழகாக பதில் சொன்னார்கள், என்னை பார்த்து இவர் யாசகர் என்று நினைக்கிற அளவிற்கு நான் ஆடையை உடுத்துவதை மார்க்கம் தடுக்கிறது என்றார். உடுத்த மாட்டேன் என்றார். ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களின் வரலாறு சான்று அற்புதமான ஆடையை அணிவார்கள். ஒரு காஃபிர் போய் கேட்டான், நீங்க தான் ஹதீஸ் சொல்றீங்க, துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், உலகம் என்பது முஃமினுக்கு சிறைச்சாலை, காஃபிருக்கு சொர்க்கம் என்று சொல்கிறீர்கள். ஆனா சொர்க்க வாழ்க்கை நீங்க தானே வாழ்ந்துருப்பீங்க, நான் கோமணத்தை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்களோ அற்புதமான ஆடையை அணிகிறீர்களே, சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கு எங்களுக்கு தனி நரக வாழ்க்கை. கேட்டவரை பார்த்து அந்த காபிரை பார்த்து ஹஸனுல் பஸரி சொன்னார்களாம், மறுமையை கவனித்து, நாங்கள் வாழப்போகிற அந்த மறுமையை கவனித்து, உன்னுடைய கோவணம் உலகத்தில் இருக்க இந்த கோவணம் உனக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து, அங்க உனக்கு அது கூட கிடைக்காது. ஆனால் எங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கிற ஆடையை கவனித்து, நான் அணிந்திருக்கிற ஆடை நரகவாசியின் அடையாளம். சொர்க்கத்திலே எங்களுக்கு என்ன ஆடை கிடைக்கும் தெரியுமா? 70 நிறங்களை கொண்ட ஆடை, 70 அமைப்புகளை கொண்ட ஆடை, 70 ஆடையை அணிந்திருப்பார். ஆனா 70 ஆடையை போட்டும் கூட இவருடைய காலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்பு தெரியும். இவ்வளவு அழகான ஆடையை அல்லாஹ் வழங்குவான். அதை கவனிச்சு இது நரகம் தான் சொன்னாங்க. அபுல் அஹ்வஸ்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். அங்கங்க கிழிஞ்சிருக்கு, அங்கேயே வர பெருமானார் அழைத்தார்கள். அபுல் அஹ்பஸை அழைத்து, தோட்டம் திறவு இருக்கிறது அல்லவா? இருக்கிறது நாயகமே. ஆடு மாடுகள் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது நாயகமே. சொத்து சுகம் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது நாயகமே. பிறகு உன் ஆடையிலே அதை காட்ட வேண்டியதுதானே என்றார்கள். உன் ஆடையிலே இதை காட்ட வேண்டியதுதானே, ஏன் இப்படி பங்கரையாக வருகிறாய்? பெருமானார் கேட்கிறார்கள். இன்னொரு சஹாபி நபிகள் பெருமானாரிடத்தில் வருகிறார். புகாரியிலே பதிவான ஹதீஸ், நாயகமே நான் நல்ல எண்ணெயை பூசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கண்ட நின்ற எண்ணெய் எல்லாம் என்னால பூச முடியாது. நல்ல ஆடையை அணிவதை நான் பிரியப்படுகிறேன் நாயகமே. நல்ல செருப்பு போடணும் பிரியப்படுறேன் நாயகமே. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது இஸ்ராப் ஆகுமா நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், லா இஸ்ராப் ஃபீஹா, இதில் இஸ்ராப் இல்லை, இதுல இஸ்ராப் இல்லை என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு சஹாபியை பெருமானார் பார்க்கிறார்கள். சீவல முடியெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, ஆடையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. பெருமானார் சொன்னார்கள், உன் தோற்றத்தை மாற்று என்றார். சென்றார். பெருமானார் சொன்னதற்கு பிறகு சென்றார், தோட்டத்தை மாட்டுகிறார். அழகான முறையில தலையை சீவிட்டு, நல்ல முறையில தலையெல்லாம் முடியெல்லாம் வெட்டிட்டு, அழகான ஆடையை கொண்டு பெருமானார் இடத்தில் வருகிற பொழுது பெருமானார் சிரித்து விட்டு சொன்னார்கள், முதல் ஆடையிலே நான் உன்னை பார்க்கவில்லை, சைத்தானை பார்த்தேன். பங்கரையான ஆடை சைத்தானின் அடையாளம், நான் சைத்தானை பார்த்தேன் என்றார்கள் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் ஆடைகளிலே தன்னுடைய செல்வத்தை ஆடைகளை காட்டியாக வேண்டும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஅதி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்தை காட்டலாம். அதை பெருமை இருக்கு. சிலர் மாத்த பெருமைக்காக வேண்டியே அப்படி கொண்டு வர்றது, நெஞ்ச நிமித்திட்டு தான் வருவாரு. இது கூட அதே நேரத்தில் பட்டு போன்ற ஆடைகளை அணியக்கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறது. இன்றைய விஞ்ஞானம் இது போன்றதிலே ஆண்மை குறைவு இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். எனவே மார்க்கம் நாகரிகத்தை, உண்பதற்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறது, உடுத்துவதற்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாகரிகத்தின்படி வாழ்ந்து சிறக்க வல்லோனெல்லாம் வாய்ப்புகள் நல்குவானாக. வாக்கு தரவா அணிந்து வந்திருக்கிறார்.